வணக்கம் நேயர்களே, புதுச்சேரி உலா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறும் புதுச்சேரி மாநிலத்தில் அன்றாட வாழ்வியலில் நடக்கும் ஆய்வுகள், சாதனை நிகழ்வுகள், சரித்திர பதிவுகள், மாறும் வானிலை, மாற்றும் இயற்கை அப்படின்னு பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில புதுச்சேரியில அண்மையில் நடைபெற்ற கலை, இலக்கிய, அரசு விழா நிகழ்வுகளோட தொலைக்காட்சி தொகுப்பை இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு சிந்தனையோட நிகழ்ச்சிக்கு போகலாம். எப்பவுமே 3 விஷயங்கள் நம்மளோட நேரத்தை வீணடிக்கும். அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட், தவறி போனவைகளை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வரவே வராது. அடுத்ததா, பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, எப்பவுமே நம்ம தனித்துவமா இருக்கணும். அடுத்ததா, எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது, அது நடக்கவே நடக்காது. வாழ்க்கை ஒரு முறைதான். நமக்கு கிடைச்ச இந்த நேரத்தை நம்ம சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிம்மதியா இருக்கலாம். அதே நிம்மதியோட இப்ப வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் இம்மாதம் 6ஆம் தேதி புதுவை தாவரவியல் பூங்காவில் 2 நாட்களுக்கான மலர் கண்காட்சி நடைபெற்றது. அக்கண்காட்சியின் தொகுப்பு நம் கண்களுக்கும் விருந்தாய் இதோ. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் இம்மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தோட்டக்கலை பிரிவில் உற்பத்தி செய்யப்பட்ட மலர்கள் மற்றும் அலங்கார செடிகள் புதுவை தாவரவியல் பூங்காவில் காட்சிக்காக வைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் வீட்டு மாடியில் காய்கறி, கீரைகள் சாகுபடி மற்றும் புதிய தொழில்நுட்பமான மண்ணில்லா சாகுபடி முறையில் காய்கறிகள் மற்றும் கீரைகள் சாகுபடி போன்ற மாதிரிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அரசு நிறுவனமான காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தினரால் உற்பத்தி செய்யப்பட்ட அலங்கார செடிகள், மூலிகை செடிகள், உயர் ரக பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லிகள், பண்ணை விளைபொருட்கள் போன்றவை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெறும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொரோனா தொற்று காரணமாக விரிவாக நடைபெறும் மலர், காய் மற்றும் கண்காட்சிக்கு பதிலாக வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மலர் உற்பத்தி, காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு சிறிய நிகழ்வாக நடத்தப்பட்டது.
பஞ்சு பரிசில் 2020 சிறந்த ஆய்வு நூலிற்கான பரிசு வழங்கும் விழாவும், புதுமை பித்தன் நினைவு பரிசு மற்றும் ரோமன் ரோலண்ட் மொழியாக்க பரிசு பெற்ற பேராசிரியர்களுக்கு பாராட்டு விழாவும் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. அந்நிகழ்வு நம் பார்வைக்கும். பஞ்சு பரிசில் 2020 சிறந்த ஆய்வு நூலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜமாலன் அவர்கள் எழுதிய உடல் அரசியல் நூலிற்கு பரிசில் வழங்கும் விழாவும், நட்பு குயில்கள் மற்றும் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து விளக்கு அமைப்பின் புதுமை பித்தன் நினைவு பரிசு பெற்ற பேராசிரியர் பஞ்சாங்கம் மற்றும் மும்பை ஸ்பேரோ இலக்கிய பரிசு மற்றும் பிரான்ஸ் அரசின் ரோமன் ரோலண்ட் மொழியாக்க பரிசு பெற்ற பேராசிரியர் வெங்கட சுப்பராய நாயக்கர் ஆகியோருக்கு பாராட்டு விழாவும் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. விழாவில் எழுத்தாளர் ஜமாலன் அவர்கள் எழுதிய நூலிற்கான பரிசளிப்பு விழாவில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் சம்பத் அனைவரையும் வரவேற்றார். பேராசிரியர் பாலுசாமி உடல் அரசியல் நூல் குறித்து உரை நிகழ்த்தினார். பேராசிரியர் பஞ்சாங்கம், முனைவர் பக்தவச்சல பாரதி, பேராசிரியர் ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். எழுத்தாளர் ஜமாலன் அவர்கள் இலக்கியமும் கோட்பாட்டின் தேவையும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் தமிழ்மணி வரவேற்புரை வழங்க பேராசிரியர் பாலுசாமி தலைமையுரையாற்றினார். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி மைய இயக்குனர் சம்பத், புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் ரவிக்குமார் பாராட்டுரை வழங்கினர். பாராட்டு பெற்ற பேராசிரியர் பஞ்சாங்கம், பேராசிரியர் வெங்கட சுப்பராய நாயக்கர் ஆகியோர் ஏற்புரையும் நன்றியுரையும் ஆற்றினர். நிகழ்ச்சியில் கவிஞர்கள், பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தர்ம சம்ரக்ஷினி சமிதி சார்பில் புதுவையில் ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனை என்ற மாபெரும் இசை வைபவத்தில் ஏராளமான இசை கலைஞர்கள் பங்கேற்றாங்க. அந்த இசை சங்கமத்தோட தொகுப்பு நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் இருந்தால் இதோ. புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதியானது இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் புதுச்சேரி மண்டல மையம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் மற்றும் ஐஎன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து புதுச்சேரியில் தியாகராஜர் ஆராதனை என்ற மாபெரும் இசை வைபவம் லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் இம்மாதம் 7ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை முக்கிய விருந்தினர் சங்கீத கலாநிதி பத்மபூஷன் கோபாலகிருஷ்ணன், புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதியின் தலைவர் முனைவர் திரு சீனிவாசன், இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் புதுவை மண்டல இயக்குனர் திரு கோபால் மற்றும் பிற விருந்தினர்களும் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பல்வேறு இசை கலைஞர்களால் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள், திருவாளர்கள், நீதியரசர் ராமபத்ரன், உதயகுமார வாசவி தண்டாயுதம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து தனிக்கலைஞர்களின் இசை கச்சேரி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைப்பின் முக்கிய உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பல்வேறு இசைக்கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி சுப்பையா அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அந்நிகழ்வு நம் பார்வைக்கும். இம்மாதம் 7ஆம் தேதி சுதந்திர போராட்ட தியாகி மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களின் பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா மற்றும் ஜான்குமார் உட்பட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தொழில் மற்றும் வணிகத்துறையின் அரசு செயலர் வல்லவன் அவர்கள் புதுச்சேரியில் தொழில் நடத்துவதை எளிமைப்படுத்தும் விதமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து உரை நிகழ்த்தினார். அவ்வுரையினை இப்பொழுது கேட்கலாம்.
புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் அவ்வாறு பெரிய தொழிற்சாலை வருவதற்கு ஊக்குவிப்பதற்கும் தொழில்துறையின் மூலம் ஏற்கனவே புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டு பல்வேறு மானியங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சில தொழிற்சாலைகளும் இங்கு வந்துள்ளன. தொடர்ந்து மத்திய அரசு தொழில் மற்றும் வணிக அமைச்சகத்தின் கீழ் இந்த தொழில்கள் தொடங்கி எந்த விதமான சிக்கலும் தொந்தரவும் இல்லாமல் ஒரு வெளிப்படையான ஒரு சூழலில் தொழில் முனைவோர் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொருட்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் லகுவாக செய்வதற்கு உண்டான சீர்திருத்தங்கள் கிட்டத்தட்ட 301 சீர்திருத்தங்களை அறிவித்து பல்வேறு துறைகள் கிட்டத்தட்ட 20 துறைகள் சார்ந்து தொழில்துறை, தொழிலாளர் துறை, சுற்றுச்சூழல் துறை, மின்துறை, வருவாய்த்துறை இதுபோன்று 20 துறைகளில் அவர்கள் பல்வேறு சட்டங்களின் கீழ் வழங்கக்கூடிய உரிமங்கள், புதுப்பித்தல், ஆய்வு மேற்கொள்ளுதல் தொடர்பான நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்று நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சீர்திருத்தங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 301. இந்த 301 சீர்திருத்தங்களில் தொழில்துறையானது பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து இதுவரை 258 சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதற்கான அத்தாட்சிகளை நாங்கள் பதிவேற்றம் செய்துள்ளோம். அந்த அமைச்சகத்தினுடைய அதுக்கு உண்டான போர்ட்டலில் பதிவேற்றம் செய்துள்ளோம். அது அமைச்சகத்தின் ஆய்வில் உள்ளது. இந்த 301 சீர்திருத்தங்களில் 258 நாங்கள் பதிவேற்றம் செய்ததில் ஒரு சில சீர்திருத்தங்கள் குறித்து துறைகள் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து சில விளக்கங்கள் கேட்டும் அமைச்சருக்கு வந்த வண்ணம் இருக்கின்றது. இன்னும் அநேகமாக ஒரு வார காலத்தில் இந்த 258 சீர்திருத்தங்களில் எத்தனை சீர்திருத்தங்கள் மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிய வரும். கண்டிப்பாக நாம் ஏற்கனவே இந்த தரவரிசை பட்டியலில் மிகவும் பின்தங்கிய ஒரு சூழலில் இருந்தோம். தற்போது இந்த 258 சீர்திருத்தங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள சூழலில் அமைச்சகம் இறுதி செய்யக்கூடிய அந்த தரவரிசை பட்டியலில் கண்டிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நல்ல முன்னேற்றத்தை கண்டு உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உள்ளது. இப்போ இதுவரை மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்களில் குறிப்பிடத்தகுந்தது என்னவென்றால் தொழில்துறை மற்றும் தொழிலாளர் துறைகளில் இந்த தொழிற்சாலைகள் தொடங்குவதற்குண்டான உரிமம் பெறுவதும் புதுப்பித்தலும் ஆன்லைனில் செய்யப்படும் என்ற, அதாவது இந்த உரிமம் பெறுவதற்கோ புதுப்பிப்பதற்கோ எந்த தொழில் முனைவோரும் அலுவலகத்தை தேடி வர வேண்டிய அவசியமில்லை என்ற சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு முறை ஒரு உரிமத்தை புதுப்பித்தால் 10 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக இந்த உரிமம் செல்லுபடியாகக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் ஒருபடி மேலாக ஒரு தொழில் முனைவோர் தன்னுடைய உரிமத்தை புதுப்பிக்க விரும்பும் போது அதற்கு உண்டான கட்டணத்தை மட்டும் செலுத்தினாலே அந்த உரிமம் புதுப்பித்ததாக கொள்ளப்படும் என்ற சூழலை நோக்கியும் நாங்கள் பல்வேறு துறைகள், குறிப்பாக தொழிலாளர் துறை, சுற்றுச்சூழல் துறை எல்லாம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அது மட்டுமல்லாமல்
கடந்த காலங்களில் தொழில் முனைவோர்களுக்கு நிறைய மன வருத்தம் வந்தது. ஆய்வு என்ற பெயரில் அடிக்கடி அதிகாரிகள் வந்துட்டு எங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க, எங்களை வந்துட்டு சுதந்திரமாக தொழில் செய்ய அனுமதிக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் புகார் இருந்தது. அதை தவிர்க்கும் பொருட்டு ஆய்வு என்பது புகாரின் அடிப்படையில் மட்டும்தான் செல்ல வேண்டும். அதுபோல் வந்துட்டு இந்த கிரீன் இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடிய எந்த விதமான சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத தொழிற்சாலைகளுக்கு ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஹசார்டஸ் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் போன்ற வேதியியல் போன்ற ஹசார்டஸ் தொழிற்சாலைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆய்வு மேற்கொள்ள சென்றால் போதும் என்றெல்லாம் சீர்திருத்தங்கள் தொழிலாளர் துறையிலும் சரி சுற்றுச்சூழல் துறையிலும் சரி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஆய்வு மேற்கொள்ளும் போது பல்வேறு துறைகள் பல்வேறு காலகட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தொழிற்சாலை ஆய்வாளர் ஒரு நாளிலும், சுற்றுச்சூழல் ஆய்வாளர் ஒரு நாளிலும், அதே போல மின் துறையில் ஒரு நாளிலும், இந்த மாதிரி வந்துட்டு போகும்போது வாரத்தின் 7 நாட்களிலும் சமயங்களில் அரசு அலுவலகங்களிலிருந்து ஆய்வு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றி ஒருங்கிணைந்த ஆய்வு, இது எல்லோரும் ஒரு கணினி மூலம் உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு அந்த பட்டியலில் ஷெட்யூலில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைவரும் இணைந்து ஒன்றாக போய் அவர்களுக்கு உண்டான என்னென்ன அவங்க சட்டத்தின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு தொழிற்சாலைகளில் பண்ண வேண்டுமோ அதெல்லாம் இருக்கிறதா, மேற்கொள்ளப்பட்டுக்கா என்று அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கியிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கணினிமயமாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தொழில்துறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்பது இப்போ சற்று விரிவாக்கப்பட்டு முதலில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், தொழில் முனைவோர் அவர்கள் விண்ணப்பிப்பதற்கும் அந்த விண்ணப்பம் வந்தவுடனே வந்துட்டு பல்வேறு துறைகளுக்கு அனுப்பி அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் அந்த சம்பந்தப்பட்ட உரிமம் பெற்று அவர்கள் தொழில்களை தொடங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போது அது சற்று விரிவாக்கப்பட்டு அனைத்து துறைகளும் இந்த 20 துறைகளும் தொழில்துறையோடு வந்துட்டு இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக தொழிலாளர் துறையில் வந்துட்டு ஒருத்தர் உரிமம் கொடுக்குறாரு, விண்ணப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை வந்துட்டு அவர் அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் போய் அவர் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கக்கூடிய வசதியெல்லாம் அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். இது இல்லாமல் ஒவ்வொரு துறைகள்லையுமே, அதாவது தொழிலாளர் துறை, சுற்றுச்சூழல் துறை போன்ற முக்கியமான இந்த உரிமம் வழங்கக்கூடிய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒருத்தர் விண்ணப்பித்தவுடன் அந்த விண்ணப்பம் எந்த ஸ்டேஜில் இருக்குது, விண்ணப்பித்து முடித்தவுடன் வந்துட்டு அவங்க பரிசீலனை முடிந்த பின்னர் அவருடைய அந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணுவதற்கும் தேர்ட் பார்ட்டி அவங்க பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி சொல்றதுக்கு உண்டான வசதிகளையும் துறைகள் ஏற்படுத்தி வருகின்றன. இதையெல்லாம் செய்வதற்கு இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இந்த 43 இன்னும் சீர்திருத்தங்கள் பல்வேறு துறைகள், எடுத்துக்காட்டாக உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, அது போன்ற துறைகளில் வந்துட்டு இன்னும் 43 கிட்டத்தட்ட ஒரு 12 துறைகளில் 43 சீர்திருத்தங்கள் இன்னும் நிறைவேற்றாத கொஞ்சம் சில நிர்வாக சிக்கல்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கலைந்து இந்த 43 சீர்திருத்தங்களையும் மார்ச் 31க்குள், ஆக்சுவலாக வந்து நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய காலக்கெடு இந்த மாத இறுதி தான், பிப்ரவரிக்குள் இந்த 43 சீர்திருத்தங்களும் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டு இந்த 308 சீர்திருத்தங்களும் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு தொழில் முனைவோர் எந்த விதமான சிரமத்திற்கும் ஆட்படாமல் அவர்கள் அலுவலகத்திற்கு வந்து அலைக்கழியாமல் ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கு வேண்டிய உரிமம் புதுப்பித்தல், ஆய்வு, அதே போன்று அவருடைய ஆண்டு அந்த
ஆனுவல் ரிட்டர்ன் அதை இப்போ ஃபைல் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு துறைகளுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு பதிவு பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்ஷன் ஒருத்தர் போயிட்டு வர்றாரு அப்படின்னா இப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்த 48 மணி நேரத்தில் அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஆய்வறிக்கை வந்து அந்த வெப்சைட்டில் வந்துட்டு போடப்படும். ஸோ தட் வந்துட்டு அந்த ஆய்வறிக்கையை அந்த சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைக்காரும் பார்த்துக்குருவார். ரெக்டிஃபிகேஷனுக்கு ஆய்வறிக்கை சரியாக தயாரிக்கப்பட்டிருக்கதா அப்படிங்கிறதையும் அவர் உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். குறிப்பாக தொழிலாளர் துறையிலும் சுற்றுச்சூழல் துறையிலும். அதில் வந்துட்டு இப்போ குறிப்பாக சுற்றுச்சூழல் துறை இப்போ சொல்லப்போனால் முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ ரெனிவல் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பித்தல் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து சொன்னால் தான் வந்துட்டு ரெனிவல்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மாற்றி தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன், தேர்ட் பார்ட்டி அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி மூன்றாவது ஒரு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மூன்றாவது ஒரு நிறுவனம் இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தாலே கூட அதை வைத்து அவங்க புதுப்பித்தல் வந்துட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை. எதுக்கு சொல்ல வரேன்னா பரவலாக அதாவது இப்போ அதே மட்டும் வந்துட்டு இப்போ பரவலாக வந்துட்டு தொழிற்சாலைகள் மத்தியில் வந்துட்டு ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்குது. உள்ளாட்சி அதாவது குறிப்பாக கொம்யூன் பஞ்சாயத்துகளில் இந்த தொழில் உரிமம் பெறும்போது அதில் கொஞ்சம் அதிக காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை சீர்படுத்துவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம். விரைவில் அந்த பிரச்சனையும் சரி செய்யப்பட்டு ஒரு முற்றிலுமாக சுதந்திரமாக எந்த விதமான சிக்கலமின்றி அவர்கள் தொழில் முனைவோர் தங்களுடைய தொழில்களை நடத்துவதற்குண்டான சூழலை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. விரைவில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு என்னுடைய இலக்கு என்பது தேசிய அளவில் இந்த 301 சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டு ஒரு நல்ல ஒரு தொழில் செய்வதற்கு ஏதுவான ஒரு முன்னோடி மாநிலமாக புதுச்சேரி இருக்கின்றது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் அரசுடைய இலக்கு. அந்த இலக்கை விரைவில் வந்துட்டு நாங்கள் அடைவோம் என்று நம்புகிறோம். புதுச்சேரி அரசு நலவழி மற்றும் குடும்ப நல இயக்குநரகம் சார்பில் புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா இம்மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றது. அக்கட்டிடத்தின் திறப்பு விழா காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். புதுச்சேரி அரசு நலவழி மற்றும் குடும்ப நல இயக்குநரகம் இம்மாதம் 12ஆம் தேதி புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா சுகாதார வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டிடத்தினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார், மாநில சுகாதார இயக்கத்தின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு, பொது சுகாதார துணை இயக்குநர் டாக்டர் முரளி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். வில்லியனூர் சுகாதார மையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் திலகம் நன்றியுரையாற்றினார். என்ன நேயர்களே, இன்றைய புதுச்சேரி உலா நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருந்ததா? அதே சுவாரஸ்யத்தோட கூடுதலா ஒரு தகவல். எல்லா பிரச்சனைக்குமே 3 வகையான தீர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1 ஏற்றுக்கொள்வது, இன்னொன்னு மாற்றிக்கொள்வது, இன்னொன்னு விட்டு விடுவது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏத்துக்க பார்க்கணும். ஏத்துக்க முடியலையா மாத்திக்க பார்க்கணும். மாத்திக்கவும் முடியலையா விட்டுடலாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கலன்னா என்னங்க, நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா மாத்திக்கிட்டாலே போதும். எந்த ஒரு பிரச்சனையுமே சுலபமா கடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னாலே வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அதே சந்தோஷத்தோட மீண்டும் புதுச்சேரி உலா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.